Friends, welcome to Republic Guys. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா it is the economic package which the government has bought and இத பேஸ் பண்ணி இருக்கிற backgrounds. So everyone must be knowing like its importance, சரிங்களா? So it is important for your prelims, mains as well as for your interview. So we will discuss this in detail with the background, சரிங்களா? So I will try to explain you with the basics. Fine. And before entering into this topic, I just need to give you a small introduction, சரிங்களா? So introduction in the sense, see, there happens to be an economic crisis. So economic crisis ன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ சொல்ல முடியும்னா, see, first point is like there happens to be a shutdown. So இதனால economy is not performing good. அதாவது GDP growth ஒழுங்காக இல்ல. So இந்தியாவுடைய GDPயே வந்து 4.4% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ரெவென்யூஸ் இல்ல அண்ட் மெனி செக்டர்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் புவர் பிகாஸ் ஆஃப் தி லாக்டவுன். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் கிரைசிஸ் இஸ் தேர். ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்ல he emphasized on ஆத்ம நிர்பர் பாரத். ஆத்ம நிர்பர் பாரத்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. ஸோ வாட் டு யூ மீன் பை செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னா, இதோடைய இன்ஃபரன்சஸ் வந்து நிறைய பண்ணலாம் நம்ம. பட் ஆனா மேஜர் இன்ஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸ் டு மீட் தி டிமாண்ட் ஆஃப் இந்தியன் மார்க்கெட் or local Indian market, and the second point is less dependency on imports. So இந்த ரெண்டு விஷயத்தை வந்து self reliant India campaign வந்து குறிக்குது, சரியா? So it's a campaign the government wants to bring in and reform so that India is self dependent அப்படின்ற மாதிரி. And he emphasized on 5 pillars. So the 5 pillars are economy. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது அவர்னா பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, எக்கானமில வந்து இன்கிரிமெண்டல் growth இருக்க கூடாது, rather quantum jump இருக்கணும் அப்படின்னாரு. So incremental growthனா இப்போ GDP growth rate வந்து 4.4% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் approximately. See, the official data of 2019-20 is yet to be released, but 4.4% இருக்கும்னு சொல்லிட்டு experts predict பண்றாங்க. So இந்த 4.4% growth இருக்கு இல்லையா, next வந்து 5%, 5.5 அப்படின்லாம் இருக்க கூடாது. Rather what the prime minister said is like he needs a quantum jump, அதாவது 6-7%, 8% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். See friends, official figures எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. Rather like I'm just telling for better understanding, சரிங்களா? So there needs to be a quantum jump அப்படின்னு சொல்லிட்டு எம்பசைஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி ஃபார் தி மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த மாடர்ன் இந்தியாவுக்கு வாட் இஸ் தி நீட் ஆஃப் தி ஆர் வித் ரிகார்ட்ஸ் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் ஷுட் பி ப்ரொவைடட் பிளஸ் ஆடட் டு இட் சிஸ்டம். இட் ஷுட் பி டெக்னாலஜிக்கல் ட்ரிவன் அண்ட் வைப்ரண்ட் டெமோகிராஃபி இன் தி சென்ஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ல இருக்கு இந்தியா. தட் இஸ் லைக் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் நிறைய பேர் இருக்காங்க, அதோடைய ஃபுல் யூட்டிலைசேஷன் அண்ட் அதே மாதிரி டிமாண்ட், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஷுட் பி லைக் ப்ராப்பர் இன் தி இந்தியன் மார்க்கெட். ஸோ தீஸ் ஆர் தி 5 pillars ஆஃப் ஆத்ம நிர்பர் பாரத், தட் இஸ் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. அண்ட் இதுக்காக he announced 20 lakhs crore package, அதாவது which is approximately 10% of India's GDP, சரிங்களா? அண்ட் இது வெறும் இல்லாம he emphasized like you become vocal for our local products அப்படின்னு சொல்லிட்டு. So this was the speech which was given, and இந்த ஸ்பீச்சை பேஸ் பண்ணி ministry came out with an reforms or economic stimulus package அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், சரியா? And friends, please have a note that this package இஸ் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய பேக்கேஜஸ் வர வேண்டியது இருக்குது. பட் இப்போதைக்கு கவர்மெண்ட் கொடுத்த பேக்கேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து தெளிவாக பார்த்துடலாம். பிளஸ் ஆடட் டு இட் வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் விச் இஸ் ஆல்சோ பாட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வில் ஆல்சோ ஹேவ் அ லுக் அட் இட். ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட் ஐ ஹவ் கிவன் யூ டைம் ஸ்டாம்ப்ஸ், சரிங்களா? ஸோ இட் இஸ் தேர் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ, டைம் ஸ்டாம்ப்ஸ். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ செக் and save your time, சரிங்களா? Anyway, we'll start with government response towards this COVID-19 economic crisis, and the first one which we are about to say is Pradhan Mantri Garib Kalyan Yojana. So what is this Pradhan Mantri Garib Kalyan Yojana அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ எக்கானமி க்ரோ பண்ணணும் ஒரு பக்கம், ரைட்? பட் அகைன் தேர் ஆர் மெனி புவர் பீப்புள், ரைட்? ஸோ தேர் ஆர் மெனி பீப்புள் who are also facing difficulties towards the essential needs. ஸோ அவங்களுக்காக ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் தான் இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா, வேர் 1.70 lakh crore relief package was announced, சரியா? ஸோ வாட் ஆர் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் இன்சூரன்ஸ் கவர். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, 50 லட்சம் ரூபா, தட் இஸ் ஃபார் தி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஹெல்த் ஒர்க்கர்ஸ்னா டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஈவன் நர்ஸ், லைக் டெக்னீஷியன்ஸ், ஸ்பெஷலிஸ்ட், சஃபாய் கரம்சாரிஸ், வார்ட் பாய்ஸ், இவங்களாம் கூட வருவாங்க, சரியா? ஸோ ஆல் கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் as well as for the state governments will be covered under this பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா ஸ்கீம், சரியா? ஸோ 50 லட்சம் ரூபா if they meet with any accident, health professionals, சரியா? And the second one is like பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. So what is this Pradhan Mantri Garib Kalyan Ann Yojana? See, in India we already have National Food Security Act.
ஸோ இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் வி கிவ் ரைஸ், வீட் அண்ட் கோர்ஸ் கிரெயின்ஸ் அட் தி ரேட் ஆஃப் 3-1, தட் இஸ் per kg. ஸோ டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமாக ரைஸ், வீட் அண்ட் கோர்ஸ் கிரெயின்ஸ் ஆர் கிவன். அண்ட் இது வரையும் இல்லாமல் இதுலேயே வந்து அந்தயோதயா அன்ன யோஜனான்னு இருக்குது, தட் இஸ் டார்கெட்டிங் தி புவரஸ்ட் ஆஃப் தி புவரர். அண்ட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், தட் இஸ் லைக் தே ஆர் given some 35 kgs per month. சரியா? ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் will identify the beneficiaries and public distribution system மூலியமாக the food grains will be given to them. And இது வரையும் இல்லாமல் இதுலேயே வந்து pregnant women and lactating mothers will be given free cereals. So we have National Food Security Act. சரியா? So இப்போ இந்த ரிலீஃப் பேக்கேஜஸ்ல the government has brought in பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ஸோ இந்த அன்ன யோஜனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துக்கு they will provide 5 kgs of rice or wheat. That is per household. ஒரு வீட்டுக்கு 5 kgs of rice or wheat will be provided, plus at the meantime 1 kgs of dal of their choice. So whatever the pulses might be or whatever the dal might be will be provided for the next 3 months. சரியா? which is at free of cost. புரியுதுங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 80 crore people will be benefited அப்படின்றாங்க. that is like 2/3 of the population. fine. ஸோ இது ஒரு ரிலீஃப் பேக்கேஜ். And one more relief package which is given under this is like Jandan account holders க்கு வந்து 500 rupees will be given for 3 months அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது 20 crores women Jandan account holdersக்கு. சரியா? ஸோ அகைன் a question rises, what do you mean by Jandan account அப்படின்னு சொல்லிட்டு. see friends, again இந்த ஜன்தன் யோஜனா வந்து என்னன்னா, it is a mission for financial inclusion. So all the people irrespective of their financial status should be accessible to financial services. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னால் பேங்க்ஸு அவங்க கொடுக்குற ரிலேட்டடான சர்வீசஸ் லைக் டெபாசிட்ஸ், ரெமிட்டன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இதுக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இந்த யோஜனா கீழே என்னன்னா, பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் வித் 0 பேலன்ஸ். அண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி டெபாசிட்ஸ். ப்ளஸ் அட் த மீன் டைம் இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற மெம்பருக்கு வந்து 2 லட்ச ரூபா ஆக்சிடென்ஷியல் இன்சூரன்ஸ் கூட இருக்குது. ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஜன்தன் அக்கௌண்ட் ஆர் ஜன்தன் யோஜனா விச் இஸ் பாட் வித் அன் வியூ ஆஃப் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், தட் இஸ் ஃபார் தி புவர். ஏன்னா புவர் பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னா எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? ஸோ இப்போ இந்த ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட்ஸில் 500 ரூபா போட போகிறாங்க 3 மாதத்துக்கு. சரியா? ஸோ இது ஒரு ரிலீஃப் பேக்கேஜ். ப்ளஸ் அட் த சேம் டைம் கேஸ் சிலிண்டர்ஸ் were provided to 8 crore family free of cost. And MG Narega wages வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க from 182 to 202 rupees. Plus added to it senior citizens and widows and divyang இவங்களுக்கும் வந்து 1000 rupees பேங்க் அக்கௌண்ட்ஸில் போட போகிறாங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லைக் என்னன்னா, PM Kisan scheme இருக்கு இல்லையா, PM Kisan scheme you must be knowing. So this happens to be in central sector scheme where the governments every 4 monthsக்கு ஒரு வாட்டி 2000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. ஸோ இயர்லி இட் வில் மேக் அப் டு 6000 rupees. சரிங்களா? ஸோ உங்கள் அக்கௌண்ட்னா இது வந்து ஃபார்மர்ஸோடைய அக்கௌண்ட்டில் போடுவாங்க. And who will identify the beneficiary அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, it is the state government. The scheme was bought in the year 2018. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து 2000 ரூபா கொடுப்பாங்க இல்லையா 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்களா கவர்மெண்ட்டு, 4 மாதம் கழிச்சு கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு இப்போவே கொடுத்துட்றோம் அப்படின்னு இருக்காங்க. சரியா? ப்ளஸ் ஆடட் டு இட் பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் வில் பி யூட்டிலைஸ்டு டு ப்ரொவைட் ரிலீஃப் ஃபார் தி ஒர்க்கர்ஸ் இட் சீம்ஸ். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அண்ட் ஆடட் டு இட் 24% ஆஃப் தி மந்த்லி வேஜஸ் டு பி கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இன் தி PF அக்கௌண்ட். ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஸ் தேர் இன் விச் 24% ஆஃப் தி வேஜஸ், அதாவது உங்கள் வேஜஸ் 100 ரூபானா அதில் வந்து 24% வில் பி கிரெடிட்டட் டு PF அக்கௌண்ட். ப்ளஸ் ஆடட் டு இட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லெண்டிங் வில் பி தேர். தட் இஸ் ஃப்ரம் 10 lakhs to 20 lakhs இட் சீம்ஸ். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் பையிங் மெடிக்கல் கிட்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ யூ நீட் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருந்தாங்க 2015. அமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஃபண்ட் இது. சரியா? ஸோ ஆக்சுவலி என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டும் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் மைனிங் நடக்குதா இல்லை குவாரிங் நடக்குதா, தென் அதை பேஸ் பண்ணி எத்தனை பீப்பிள் எஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த கம்பெனிஸ் வில் பிளே சம் காம்பன்சேஷன், ரைட்? இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே பாக்ஸைட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் பாக்ஸைட் எடுக்கிறாங்க. இப்போ பாக்ஸைட் எடுக்கிறதுனால பீப்பிள் ஆர் எஃபெக்டட். ஸோ கம்பெனிஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, they will provide some compensation. So அந்த compensation இந்த district mineral ஃபண்டுக்கு போகும். and இந்த district mineral ஃபண்டு மூலியமாக it will be distributed to the public. So public basic amenities provide பண்ணப்படும், like drinking water, sanitation, அந்த மாதிரி priority areas இருக்கு. எதுக்கெல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபண்ட்ஸையும் நீங்கள் மெடிக்கல் கிட்ஸ் வாங்குறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ரிலீஃப் பேக்கேஜ். திஸ் இஸ் ஆல் அபவுட் தி பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. ஃபைன். ஸோ ரிலீஃப் மெஷர்ஸ் புரிஞ்சிருக்கோம்னு சொல்லி நம்புறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லைக் எக்கனாமிக் பேக்கேஜஸ்
என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் வந்து செக்டார் வைஸாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்டார் வைஸாக இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் ஆடட் டு இட், இது வரைக்கும் பார்ட் 1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்ததுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? எனிவே, ஸ்டார்டிங் வித் MSME செக்டார், தட் இஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். And friends, added to it, I will only discuss those informations which are like closely related to UPSC. Other informations சும்மா நான் சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? எனிவே, so what are the packages which has been like announced அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் collateral free automatic loans அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஸ்னஸஸ் இருக்கு, MSME இருக்கு, இவங்களுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படும். தட் இஸ் லைக் 20% எக்ஸ்ட்ரா லோன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 20 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அண்ட் இப்போ 20 கோடி ரூபாயில் ஒரு 5 கோடி ரூபா நீங்கள் கட்டிட்டீங்க. அப்போ 15 கோடி ரூபா இருக்குது. இதுதானே அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் உங்களுக்கு. இப்போ இந்த அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் இருக்கு இல்லையா, இந்த கிரெடிட்டோடைய 20% வில் பி கிவன் ஆஸ் அண்ட் லோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ 100 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, 50 ரூபா கொடுத்துட்டீங்க, 50 ரூபா பேலன்ஸு. இப்போ இந்த 50 ரூபா பேஸ் பண்ணி 20% எக்ஸ்ட்ரா லோன் வாங்கிக்கலாம். தட் இஸ் லைக் 50 ரூபாய்க்கு 20%னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஸோ இது யார் யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸஸ் வாங்கலாம், MSMEs வாங்கலாம். அண்ட் இது வந்து collateral free, no fresh collateral is required it seems. There is no guarantee fees it seems. And அக்டோபர் மாதத்துலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாமா, அக்டோபர் 31 அப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நவம்பர் 1 சொல்லியிருக்கலாம். எனிவே, அண்ட் இது வரையும் இல்லாமல் மொராட்டோரியம் ஆஃப் 12 months இஸ் தேர் இட் சீம்ஸ். அதாவது என்னன்னா, மொராட்டோரியம்னா லைக் நீங்கள் கொடுக்க வேண்டிய டியூஸ் ஆர் EMIs இது வந்து அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. சரிங்களா? ஸோ நீங்கள் மாதம் 10,000 ரூபா கட்டணும், இந்த மாதம் கட்ட முடியல, என்ன சொல்கிறதுனா, சரி ஓகே பரவாயில்ல, ஒரு 4 மாதம் கழிச்சு நீ இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் மொராட்டோரியம். சரிங்களா? ஸோ இந்த கொடுக்க போகிற லோன்ஸுக்கு வந்து 4 years tenure இருக்குமா. அண்ட் ஃபர்ஸ்ட் 12 monthsக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மொரட்டோரியம் கூட பிரின்சிபல் ரீபேமெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அவ்வளோ இண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ராதர் collateral free loans is given. சரிங்களா? It is not interest free but yes, collateral free. சரிங்களா? Anyway, the second announcement is like rupees 20,000 crores as subordinate debt will be given for stressed MSMEs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே you need to know what is the meaning of a subordinate debt. See friends, subordinate debtனா, இப்போ ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு. சரியா? திவால் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனிலாம் திவால் ஆயிடுச்சுன்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் கம்ஸ் இன்டு ப்ளே. சரியா? ஸோ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வில் கம் இன்டு ப்ளே. அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த திவால் ஆகின கம்பெனியை வந்து ஃபர்ஸ்ட் விற்க பார்ப்பாங்க. அப்படி விற்க முடியலையா என்ன செய்வாங்கன்னா, லிக்விடேட் பண்ணிவிடுவாங்க. லிக்விடேட் இன் தி சென்ஸ்னா, இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்றுட்டு யார் யார்கிட்டலாம் கடன் வாங்கினாங்களோ அந்த கடனை கொடுத்துடுவாங்க. சரியா? இப்போ நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்கீங்க. சரியா? ஸோ இப்போ கடன் கொடுத்தவனுக்கு ஃபர்ஸ்ட் கடன் கொடுப்பாங்களா, அதாவது இந்த லிக்விடேஷன் ப்ராசஸில் அந்த கம்பெனியோடைய அசட்ஸ் எல்லாம் வித்துட்டாங்க. இப்போ அசட்ஸ் விற்றதுக்கப்புறம் அந்த கம்பெனி கடன் வாங்கியிருக்கு இல்லையா, அந்த கடனை ஃபர்ஸ்ட் திருப்பி கொடுக்கணுமா, இல்லை யார் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய ஷேர் கொடுப்பாங்களா? நான் கேட்கறது புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கடன் தான் கொடுப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கிடைக்குது? கடன் கொடுத்தவனுக்கு கிடைக்குது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்குது. See, I am just telling this as an example. சரியா? ஸோ சபார்டினேட் லோன்னா என்னன்னா, இன் கேஸ் ஆஃப் எனி லிக்விடேஷன் ஆர் ஒரு கம்பெனி திவாலான பட்சத்தில் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி given to the loan. ஸோ இதுக்கு பேர் தான் சபார்டினேட் டெப்த். ஆர்டினேட் சபார்டினேட் அப்படின்னுவாங்க. புரியுதுங்களா? ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு சபார்டினேட் டெப்த் கொடுக்குறோம், நீங்க திவாலா போனா கூட பரவாயில்ல, கடைசியா மிஞ்சி போன பணத்தை எங்களுக்கு கொடுங்க MSMEs அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? and this will be given to stressed MSMEs it seems. அதாவது இந்த subordinate debt it will be given to stressed MSMEs. so இங்க again உங்களுக்கு stressed MSMEs னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். see, stressed MSMEs னா they are nothing but stressed loans இருக்கிற MSMEs. so again what do you mean by stressed loans அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see friends, இப்போது பேங்க்கு ஒரு லோன் கொடுக்குது. சரிங்களா? இப்போ பேங்க்கு ஒரு லோன் கொடுக்குதுன்னா அந்த லோன் வந்து ஒரு 90 days இவங்க ரீபே பண்ணலன்னா அது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக மாறிடும். அதாவது 90 days ரீபே பண்ணலன்னா 90 days வரையும் அதை பேஸ் பண்ணி பிரின்சிபலோ இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே கட்டலைன்னா இட் வில் பிகம் a நான் பெர்ஃபார்மிங் அசட். சரியா? இது வந்து NPA-வாக மாறிடும். இப்போ NPA-ஆக மாறினதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, பேங்க்ஸு பாரோவரை கூப்பிட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பியும் கட்ட மாட்டேன்றீங்க, என்ன தான் பிரச்சனை அப்படின்வாங்க. இல்லை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீஸ்ட்ரக்சர் தி லோன் அப்படின்னாங்கன்னா, வாட் தே வில் டூ இஸ் லைக் தே வில் ரீஸ்ட்ரக்சர் தி லோன் இன் சச் அ வே தட் தே வில் கிவ் சம் லீஷர். அதாவது ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க, ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, இல்லை எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க லோன்ஸை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரீஸ்ட்ரக்சர்டு லோன்ஸ் அண்ட் அதே மாதிரி NPAஸில் இருக்கிற லோன்ஸ் அண்ட் அதே மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் லோன்ஸ் ஆர் ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ்
ஸோ ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ்னா இது வந்து நீங்கள் பேங்கர் சைட்லேருந்து பார்க்கணும். அதாவது என்னன்னா இப்போ பேங்க் வந்து 100 ரூபாய் வெளியே கடன் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாய் கடன் இவனுக்கு திருப்பியும் வரவே இல்லை. ஆனால் பேங்க் என்ன செய்வாங்கன்னா இப்போதைக்கு அந்த 100 ரூபாய் நான் எப்படி சம்பாளிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுவாங்க. சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து விஜய் மாலியாக்கு லோன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த லோன்ஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இந்த சென்ஸ்னா என்னன்னா அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ரேதர் அவருக்கு கொடுத்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்வாங்க. சரியா? ஸோ ஸ்ட்ரெஸ் அசட்ஸ்னா என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் என்பிஎஸ் பிளஸ் ரீஸ்ட்ரக்சர்டு லோன்ஸ் பிளஸ் ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ். இதெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ் அசட். சரியா? ஸோ இப்போ ஒரு கம்பெனிக்கு ஸ்ட்ரெஸ்டு அசட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தென் தட் கம்பெனி இஸ் கால்டு டு பி அன் ஸ்ட்ரெஸ்டு கம்பெனி. சரியா? இப்போ இது வந்து பேங்க்ஸ் கிட்ட கடன் வாங்கி தான் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஈவன் ஷேர் மார்க்கெட்டில் கூட கடன் வாங்கியிருக்கலாம். அதாவது ஷேர் மார்க்கெட் மூலியமாக கூட கடன் வாங்கியிருக்கலாம். அதை வந்து இவங்க திருப்பி கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஃபைன். ஸோ கடனில் இருக்கிற கம்பெனிஸ் who has to repay their debt. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், அவங்க கடன் கட்ட முடியலன்னா வாட் டஸ் இட் மீன்? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் போராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஒரு கம்பெனி ஆப்ரேஷன்ஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ்டு கம்பெனிஸ். ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்டு கம்பெனிஸ்க்கு, ஸ்ட்ரெஸ்டு எம்எஸ்எம்இஸ்க்கு வி வில் ப்ரொவைட் சபார்டினேட் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபுல் இஷ்யூ. ஃபைன். ஸோ இது புரியுதுங்களா தெளிவாக? சரி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் தே வில் ப்ரொவைட் சப்போர்ட் ஆஃப் 4,000 crores டு சிஜிடி எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் யூ நீட் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த சிஜிடி எம்எஸ்சி. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட அப்ரிவியேஷன் வந்து கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபண்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். சரிங்களா? ஸோ கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபண்டு ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இது கீழே என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்எஸ்சி செக்டாரில் இருக்கீங்க, அதாவது மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்ல இருக்கீங்க. சரியா? நீங்க ஒரு ஸ்டார்ட் அப், உங்களுக்கு வந்து லோன் வேணும். இப்போ பேங்க் கிட்ட போனீங்கன்னா பேங்க் வில் ஆஸ்க் ஃபார் கொலாட்ரல், இல்லனா செக்யூரிட்டி கேட்பாங்க. ஆனா நீங்க வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ யூ மே நாட் ஹேவ் சம் அடிக்வேட் செக்யூரிட்டி டு ப்ரூவ் டு தி பேங்க் தட் யூ கேன் கிவ் மீ லோன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஹியர் திஸ் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபண்ட் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தே வில் ப்ரொவைட் யூ கேரண்டி, தே வில் ப்ரொவைட் யூ செக்யூரிட்டி ஸோ தட் நீங்க கொலாட்ரல் ஃப்ரீ லோன் நீங்க வாங்கிடலாம். புரியுதுங்களா? ஸோ எந்த ஒரு செக்யூரிட்டியே இல்லாம நீங்க லோன் வாங்கலாம் பேங்க் கிட்ட இருந்து. பட் அகைன் ஃப்ரெண்ட்ஸ், இட் ஹாஸ் அ செப்பரேட் ப்ரொசீஜர் டு ஃபாலோ. பட் எஸ், இதோட இன்டென்ஷனே என்னன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். சரியா? ஸோ இதில் மீடியம் என்டர்பிரைசஸ் வராது. மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் கிரியேட்டட் அண்ட் ட்ரஸ்ட் விச் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இந்த ட்ரஸ்ட் ஃபண்ட்ல என்ன செய்வாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சிட்பி இவங்க 2 பேருமே ஃபண்ட்ஸ் போடுவாங்க. தட் இஸ் இன் தி ரேஷியோ 4:1. சரியா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 4 பங்கு போடும், சிட்பி வந்து 1 பங்கு போடும். So they will place some fund so that this fund will act as an security and guarantee. That is they can act as an guarantee அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ 1 கோடி ரூபாய் வரைக்கும் இதில் லோன் வாங்கலாம் நம்ம. அண்ட் கவர்மெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம் இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கினே இருக்கும். ஃபைன். ஸோ ஐ ஹோப் திஸ் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் இஸ் குவைட் கிளியர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் மூலியமாக தே வில் ப்ரொவைட் பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி சப்போர்ட் டு பேங்க்ஸ். சரிங்களா? ஸோ அகெயின் யூ நீட் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே இந்த மாதிரி பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பார்ஷியல் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எடுத்துகிட்டு இருந்தது வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ்க்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸுக்கு வந்து பணம் கொடுத்துருவாங்க. பேங்க்ஸுக்கு பணம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரியா? ஸோ கொஞ்சம் ரிஸ்க் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பேங்க்ஸ் வந்து நீங்கள் லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரி? அண்ட் பேங்க்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லோன் கொடுத்துருவாங்க. சரியா? இஃப் அட் ஆல் இன் கேஸ் தேர் இஸ் அன் லாஸ், தென் அதில் ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கும் அந்த லாஸை. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் பார்ஷியல் கேரண்டி ஸ்கீம். அதாவது பாதி கேரண்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க. ஃபைன். ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா 4000 கோடி, இந்த 4000 கோடி வந்து நாங்கள் பேங்க்ஸுக்கு கொடுத்துட்றோம். சரியா? அண்ட் வில் ப்ரொவைட் சம் பார்ஷியல் கேரண்டி சப்போர்ட். அண்ட் பேங்க்ஸ் என்ன செய்யுங்கன்னா யூ ப்ரொவைட் சபார்டினேட் டெப்த் ஃபார் தி ஸ்ட்ரெஸ்ட் எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்போ உங்களுக்கு சபார்டினேட் டெப்த்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும், ஸ்ட்ரெஸ்ட் எம்எஸ்எம்இஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும், கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும், பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி சப்போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஃபைன். ஐ ஹோப் இட்ஸ் குவைட் கிளியர் டு யூ. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் மூலியமாக 50,000 crores இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா
இட் இஸ் அ பூல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் தட் இன்வெஸ்ட் இன் அதர் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். சரியா? ஸோ புரியுற மாதிரி சொல்லுங்க சார்னா, சி ஐல் டெல் யூ சம்திங். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூ ஹேவ் சம் ஃபண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் அன் மதர் ஃபண்ட். சரியா? ஸோ இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மதர் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆர் ஈவன் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ இப்போ தானே பார்த்தோம். ஸோ அதில் வந்து கவர்மெண்ட்டு சிட்பி 4:1 ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பணத்தை. சரியா? இப்போது அது ஒரு ஃபண்டு தானே, கிரெடிட் கேரண்டி ஃபண்டு தானே அது. இப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டை வந்து என்ன செய்வாங்கன்னா தே வில் இன்வெஸ்ட் இன் அதர் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டு. சரியா? ஸோ இதே மாதிரி இருக்கிற ஃபண்டில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து தே வில் நாட் டைரக்ட்லி கிவ் இட் டு தி பேங்க்ஸ். புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் அ ஃபண்ட் விச் இன்வெஸ்ட் இன் அதர் சார்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ அந்த ஃபண்ட்ஸ்லேருந்து அவங்க வேற விதமாக இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பட் அகைன் த ஹோல் இன்டென்ஷன் இஸ் டு ஃபண்டிங் அ ஃபண்ட் வியா அ ஃபண்ட். சரிங்களா? ஸோ இங்கே இந்த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்க்காக மதர் ஃபண்ட், டாட்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதில் 10,000 கோடி போட போகிறாங்க. ஸோ தட் தே கேன் இன்வெஸ்ட் in MSMEs அப்படின்னு சொல்ற மாதிரி. at the end of the day they have to invest in MSMEs. and இந்த MSMEsல கூட எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா they will invest in equity markets. so equity marketsனா ஷேர்ஸ் வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ தே மைட் ஆல்சோ இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாக எம்எஸ்எம்இஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அகைன் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் மூலியமாக 50,000 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஃபார் ஈக்விட்டி இன்ஃபியூஷன். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்னன்னா எம்எஸ்எம்இயோடைய டெஃபினேஷனே மாற்றிட்டாங்க. சரியா? தட் இஸ் லைக் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் உடைய டெஃபினேஷன். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஆக்ட் இதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எம்எஸ்எம்இ ஆக்ட் 2006. ஸோ விச் டிஃபைன்ஸ் வாட் இஸ் த கிரைட்டீரியா ஃபார் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம். சரியா? இதில் கூட எப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து ரெண்டுத்துக்கும் சொல்லிட்டு தனியான கிரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ புது கிரைட்டீரியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இந்த கிரைட்டீரியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ₹1 கோடி வரையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அண்ட் டர்ன் ஓவர் இஃப் இட் இஸ் லைக் அப் டு 5 crores அது வந்து மைக்ரோ. If the investment is up to 10 crore and turnover is up to 50 crore na, it is small. And if the investment is up to 20 crore and the turnover is up to 100 crore na, then it is called as medium enterprises அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ இதுதான் வந்து புது கிரைட்டீரியா. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சர்வீஸுக்குன்னு சொல்லிட்டு தனி கிரைட்டீரியா அண்ட் மேனுஃபேக்சர் என்டர்பிரைசஸுக்கு தனி கிரைட்டீரியா. இப்போலாம் அப்படி கிடையாது. மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே கிரைட்டீரியா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டேர்ன் ஓவர் ஆஸ்பெக்டை பார்த்து பண்ணதில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டை பார்த்து தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டேர்ன் ஓவர் இதை ரெண்டை பேஸ் பண்ணி ஒரு கிரைட்டீரியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. and they will amend this MSME Act 2006 in order to implement this criteria. புரியுதுங்களா? ஸோ இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்பாங்க. அதாவது இந்த கிரைட்டீரியா எடுத்துகிட்டு வந்தது வந்து எம்எஸ்எம்இ ஆக்ட் 2006 அமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபைன். ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ செக் ஆன் இட். அண்ட் இது வரையும் இல்லாமல் டேர்ன் ஓவர் என்ற ஒரு புது கிரைட்டீரியாவை ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த டெஃபினிஷனில். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இட் இஸ் குவைட் கிளியர் ஃபார் யூ. நவ் அகெயின் எம்எஸ்எம்இஸ்க்காக கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெண்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டெண்டர் வந்து நாங்கள் உங்ககிட்ட தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்எஸ்எம்இஸ் பேஸ் பண்ணி இருக்கிற டெண்டர்ஸ் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒரு லிமிட்ஸ் கூட வச்சிருக்காங்க, தட் இஸ் அப் டு 200 crores. சரிங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட் டெண்டர்ஸ், கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ வி வில் கிவ் ப்ரெஃபரன்ஸ் டு இந்தியன் எம்எஸ்எம்இ. அண்ட் இது வரையும் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் பிரைம் மினிஸ்டருடைய விஷன் ஆத்ம நிர்பர் பாரத், தட் இஸ் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, அண்ட் இட் ஹாஸ் டு பி சப்போர்ட்டட் வியா மேக் இன் இந்தியா. ஸோ அதுக்கு இது ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும். அண்ட் எம்எஸ்எம்இஸ்க்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இது வரையும் இல்லாமல் எம்எஸ்எம்இஸில் அகெயின் சர்டன் announcement has been made with regards to MSMEs. அதாவது MSME செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிரச்சனை இருக்குது, லிக்விடிட்டி, அதாவது அவங்க கையில் கேஷ் இல்லை. ஸோ இப்போது ஃபேர்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் நடத்துகிறாங்க இல்லையா எம்எஸ்எம்இ, இதே வந்து ஆன்லைன் மீடியமாக மார்க்கெட் லிங்கேஜஸாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்காக ஃபின்டெக் வில் பி பிளேயிங் அண்ட் மேஜர் ரோல் இட் சீம்ஸ். ப்ளஸ் ஆடட் டு இட் அண்ட் லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே எம்எஸ்எம்இசிக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ் வரல. ஸோ இப்போது பப்ளிக் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஆர் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் லைக் ஓஎன்ஜிசி வாட் எவர் இட் மைட் பி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குன்னா எம்எஸ்எம்இசிக்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் மேக் பண்ணணும்னா 45 நாளுக்குள்ளே நாங்கள் பேமெண்ட்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ தட் the liquidity problem is mitigated அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா? So these are the interventions which the government made in MSME sectors. So crux formatல சொல்லணும்னா it is collateral free loans plus added to it subordinate debt for the stressed MSMEs plus added to it CGT MSE, that is credit guarantee trust fund மூலமாக loans will be given to MSME and partial credit guarantee support to the banks to support MSMEs plus added to it funds of funds and the new definition of MSME plus added to it global tenders up to 200 crores is disallowed in government sectors. Fine. So I hope it is quite clear to you. And next government என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஸ்னஸஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்எஸ்எம்இ பேஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ அதர் பிஸ்னஸஸ் அண்ட் ஒர்க்கர்ஸஸ்க்காக. சரியா? ஸோ ஏற்கனவே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனால என்ன பார்த்துருந்தோம்னா பிஎஃப்ல வந்து கவர்மெண்ட் வில்
வில் ப்ரொவைட் சம் 24% கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 3 monthsக்கு. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கினாலே போதும். இதோடைய இன் டீட்டெயில் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஃபைன். ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் விச் இஸ் மேட் பை பிஸ்னஸஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் இப்போ வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு 3 மாதத்துக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ உங்கள் சேலரியில் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுவாங்க இல்லையா, பிஎஃப். அந்த பிஎஃப் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும், சிம்பிளாக சொல்லணும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் தே ஹேவ் பாட்டன் சம் லிக்விடிட்டி மெஷர்ஸ் ஃபார் NBFCs அண்ட் அதே மாதிரி HFCs. ஸோ HFCஸ்னா வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அண்ட் இது வரையும் இல்லாமல் MFIs, தட் இஸ் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ் லிக்விடிட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணுவாங்க. தட் இஸ் இன் பிரைமரி மார்க்கெட் டிரான்சாக்ஷன் as well as in secondary market transaction. That is in NBFCs, HFCs and MFIs. So primary market transaction and secondary market transaction na இப்போ NBFCs இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய கமர்ஷியல் பேப்பர்ஸ் ஆர் ப்ராமிசரி நோட்ஸ் ஆர் வாட் எவர் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக கூட இருக்கட்டும், ஒரு கம்பெனியோடையது அது வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் கவர்மெண்ட் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குன்னே சொல்லிட்டு கூட வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஸ்டாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஸ்கீம் இவங்களுக்காக. சரியா? பட் ஹவு தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட், அதாவது பேங்க்ஸ் மூலியமாக பண்ண போறாங்களா, இதுக்காக செப்பரேட் பாடி வைக்க போறாங்களா, இட் இஸ் ஸ்டில் நாட் கிளியர். ஃபைன். அண்ட் த செகண்ட் பாயிண்ட் இஸ் லைக் ₹45,000 crores ஃபார் பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஃபார் NBFCs. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம் பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ பேங்க்குக்கு பணம் கொடுத்துருவாங்க, பேங்க் கிட்ட பணம் கொடுத்து நீங்க NBFCsல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. ஸோ NBFCs இப்போ கஷ்டத்தில் இருக்குன்னா கூட பேங்க்ஸ் வில் இன்வெஸ்ட் அண்ட் இதை பேஸ் பண்ணி லாஸ் ஏதாவது வந்ததுன்னா கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கும். தட் இஸ் 20% ஆஃப் தி லாஸ் வில் பி பேர்ட் பை தி கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம MSMEஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ NBFCs அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் கூட இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கூட இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. தட் இஸ் வியா பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ஸ். ஸோ இது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியோடைய பாண்ட்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ் இது மூலியமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் செக்டார். ஸோ MSME செக்டார்ஸ் பார்த்துட்டோம், ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ டிஸ்காம் செக்டார்ஸ் பார்க்கலாம், அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்னா யாரு? எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் கம்பெனி தனியாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தனியாக இருக்கும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேஜர்லி ஓன்டு பை தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அண்ட் இந்த டிஸ்காம்ஸ் வந்து இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, வருஷமாக அவங்க வந்து லாஸ் மேக்கிங் ஃபார்மாக தான் இருக்கிறாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ டிமாண்ட் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு எலக்ட்ரிசிட்டிக்காக. பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன் கம்பெனிஸ் அதிகமாக ரன் ஆகிறது இல்லை, அண்ட் அதனால டிமாண்ட் ரிடக்ஷன் இஸ் தேர். அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ டிமாண்ட் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்தில் இந்த டிஸ்காம் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், இவங்க எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பவர் ஜென்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியறது இல்லை. சரியா? ஸோ இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 94,000 கோடி கொடுக்கணும் போல. ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் ஒரு ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன்ஸ் இவங்க கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட பணம் கொடுக்க போறாங்க. பணம் கொடுத்து நீங்க வந்து டிஸ்காம் கம்பெனிஸ்க்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ லோன்ஸ் வில் பி கிவன் டு தி டிஸ்காம் கம்பெனிஸ். அண்ட் இதுக்கு யார் கேரண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் கேரண்டி எடுக்கணும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் தே ஓன் டிஸ்காம் கம்பெனிஸ். அண்ட் பிரைவேடைசேஷன் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து லாஸ் மேக்கிங் செக்டர், பிரைவேட் பிளேஸ் யாருமே வரமாட்டாங்க உள்ள. ஃபைன். அண்ட் இது வரையும் இல்லாமல் இட் இஸ் செட் தட் லைக் இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸுக்கு வந்து பணமும் கொடுக்க போறாங்களா, அதாவது they will give some rebate or concession மாதிரி, and that concession should be passed on to the final consumers it seems. Fine. So distribution companiesக்காகவும் பணம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது ஒரு செக்டார் முடிச்சு போச்சுங்களா. நெக்ஸ்ட் கமிங் டு தி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார். சரிங்களா? ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கம்ப்ளீஷன் டேட் ஆஃப் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் ரெரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரெரானா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ ரெரானா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி. ஃபைன். ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு ரெரா வச்சிருக்கோம், ஸ்டேட் ரெரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு பில்டிங் கட்டுறாங்க, பெரிய ஃபிளாட் சிஸ்டம் கட்டுறாங்க அப்படின்னா they have to register with the RERA. அண்ட் இந்த ரெரா கிட்ட என்ன சொல்லணும்னா, லைக் நாங்கள் இந்த டைம் பீரியட்ல இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? அண்ட் பேமெண்ட்ஸ்க்காக ஒரு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேமெண்ட்ஸ், அதாவது கஸ்டமர்ஸ் யாராவது எங்களுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேமெண்ட்ஸை வந்து நாங்கள் இந்த பர்டிகுலர் சைட்ஸுக்கு தான் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம், இந்த ஃபண்ட்ஸை வந்து வேற எதுக்கும் யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம், சொன்ன டைம் பீரியட்ல கட்டி முடிச்சு கொடுப்போம், இதுதான் இதோடைய பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் they should provide. That is to the RERA. And every state will have their own set of RERAs. சரியா? ஸோ இப்போ இந்த COVID-19னால ப்ராஜெக்ட் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா லேபர்ஸும் கஷ்டம் அண்ட் லாக்டவுன் பீரியட் வேற. ஸோ அதனால எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
சரிங்களா. ஸோ ரெராலியே வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, தட் இஸ் ஃபோர்ஸ் மேஜ்யூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னன்னா அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டான்சஸ் மாதிரி, சரிங்களா. ஸோ எர்த்குவேக், சுனாமி, வாட் எவர் இட் மைட் பி. ஸோ இந்த COVID-19 வந்து அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வெளியே இல்லாமல் கம்ப்ளீஷன் டேட் வந்து ஒரு 6 மாதத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அண்ட் இது வெளியே இல்லாமல் இப்போ ரெகுலேட்டிங் அத்தாரிட்டிஸ் இருக்கு, இஃப் தே see that 6 months is not enough, they can extend up to 3 months it seems. சரிங்களா. ஸோ அவங்க மேலே இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிருக்கும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் மேலே. ஃபைன், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் யூ. சரி, நோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் திங், தட் இஸ் TDS அண்ட் TCS ரேட் டிடெக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அகைன் யூ நீட் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் TDS அண்ட் யூ நீட் டு நோ TCS, தட் இஸ் tax detection at source and tax collection at source. So first TDS na என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். See friends, tax detection at source. This happens to be an income tax which is an provision under Indian Income Tax Act of 1961. சரியா. ஸோ இதில் என்னன்னா, see இப்போ இன்கம் டேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தென் உங்களுடைய ப்ராஃபிட் இருக்கும், அந்த ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட டேக்ஸ் கட்டுவீங்க, அதுக்கு பேர் தானே இன்கம் டேக்ஸ். பட் சர்டன் சார்ட் ஆஃப் இன்கம்ஸ் தே ஆர் டிடெக்டட் டியூரிங் தி டிரான்சாக்ஷன் இட் செல்ஃப். இதுக்கு பேர் தான் டாக்ஸ் டிடெக்ஷன் அட் சோர்ஸ். சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலரிஸ் இருக்கு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பை தி பேங்க்ஸ், அதே மாதிரி கமிஷன்ஸ், ரெண்ட் பேமெண்ட்ஸ், கன்சல்டேஷன் ஃபீஸ், ப்ரொஃபஷனல் ஃபீஸ், இது எல்லாமே வந்து ஒரு சார்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் தான். பட் ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்கம் இருக்கா, இந்த இன்கம்ல ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு இப்போவே டேக்ஸ் கட்டிடுங்கன்றாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் TDS. சரியா. ஸோ இப்போ ரெண்ட்னா சார் நான் என் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன், ஒரு நாங்கள் வாடகை வாங்குறோம், TDS பண்றது இல்லைன்னா, இண்டிவிஜுவல்ஸ் மே நாட் ரிக்வயர் டு டூ இட். சரியா. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் நம்ம லாயர்ஸ், டாக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது TDS பிடிச்சது தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ரேதர் திஸ் ஒர்க்ஸ் இன் அன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரியா. ஸோ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, சேலரி கொடுக்கும்போது TDS பிடிச்சி கொடுத்துருவாங்க, அண்ட் தே வில் பே டு தி கவர்மெண்ட் ஆஃப் கோர்ஸ். அண்ட் த சேம் கோஸ் வித் கமிஷன் பேமெண்ட்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் a receipt is given, சரிங்களா, அண்ட் இட் வில் பி deposited with the government. அண்ட் யார் டெபாசிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் பணத்தை டிடெக்ட் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க தான் டெபாசிட் பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ். சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்லாம், இதை வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ TDSனா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம்னு சொல்ல போகிறேன். ஃபைன். அண்ட் இப்போ TCSனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டேக்ஸ் பேயபிள் பை அ செல்லர் which he has to collect from the buyer at the time of sale. சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் தான், அதாவது TCSும் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் தான். அண்ட் இந்த இன்கம் டேக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் இஃப் யூ செல், தென் இந்த கூட்ஸ்ல வந்து நீங்க TCS போடணும். சரியா. நீங்க இப்போ யாராவது ஒரு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்ககிட்ட வாங்க வராங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் யூ புட் TCS ஆன் இட், யூ கலெக்ட் ஃப்ரம் தி பையர் அண்ட் யூ பே இட் டு அஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இதுதான் டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ். சரிங்களா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்க கோல்டு வாங்கும்போது TCS டிடெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபைன். ஸோ சார் நான் நார்மல் ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறேன்னே TCS பிடிக்கிறது இல்லைனா, இட் அப்ளைஸ் டு கோல்ட் புல்லியன். சரிங்களா. அண்ட் அது கூட TCS டிடெக்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னா, அது கம்மி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபாய் மதிப்புள்ள கோல்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், TCS அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 12% போடுவாங்க. சரியா. ஸோ தட் 12% should be paid to the government. சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் கோல்டு புல்லியன் வாங்குறீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்ல தான் வாங்குவீங்க, அந்த ப்ராஃபிட்ல டேக்ஸ் நீங்கள் இப்போவே கட்டிட போறீங்க கவர்மெண்ட் கிட்ட, அதுதான் TCS. சரிங்களா. ஸோ TDSனா என்னன்னா பிடிச்சு கொடுப்பாங்க, TCSனா நீங்க கொடுக்கணும். ஃபைன், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. ஸோ இது ரெண்டுமே வந்து டைரக்ட் டாக்ஸஸ். ஃபைன். சரி, இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, TDSும் TCSும் வந்து 25% வந்து கம்மி பண்ணியிருக்காங்களாம். தட் இஸ் இந்த ப்ரொஃபஷனல் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட், ரெண்ட், டிவிடெண்ட், கமிஷன், ப்ரோக்கரேஜ், இது TDS மூலியமாக டிடெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, இதில் வந்து 25% has reduced it seems. அண்ட் இது மூலியமாக பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் வளரும். சரியா. ஸோ பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன, ஒரு பர்சனுடைய பிரைவேட் இன்கம், அந்த இன்கம்ல இந்த மாதிரி TDS, TCS எல்லாம் போய் கையில் மீதி எவ்வளோ காசு நிற்குதோ அதுதான் பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் which is there at its disposal. சரிங்களா. ஸோ பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் வளரும். பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் வளர்ந்ததுன்னா லைக் லிக்விடிட்டி இன் தி மார்க்கெட் வில் ரைஸ். ஃபைன், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. அண்ட் இது வரையும் இல்லாமல் அதை டாக்ஸ் மெஷர்ஸ் கூட எடுத்திருக்காங்க, லைக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் நான் கார்பரேட் பிஸ்னஸஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரீஃபண்ட்ஸ் பெண்டிங் இருந்ததுன்னா திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் அப் டு 30 நவம்பர். ஃபைன். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் டாக்ஸ் மெஷர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து, அதாவது இந்த ஹோல் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து எந்தெந்த செக்டார்ஸ் பார்த்துருக்கோம்னா, MSME செக்டார்ஸ் பார்த்துருக்கோம், ப்ளஸ் ஆடட் டு இட் NBFC செக்டார்ஸ் பார்த்துருக்கோம், டிஸ்காம் கம்பெனிஸ் பார்த்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துருக்கோம், ப்ளஸ் ஆடட் டு இட் டைரக்ட் டாக்ஸ் மெஷர்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் இது எல்லா விஷயங்களுமே வந்து இட் வில் somewhere or the other increase liquidity in the market. Plus at the meantime it will provide an economic stimulus for the particular sector, or it will provide some sort of relief. And of course, yes, Pradhan Mantri Garib Kalyan Yojana kuda paathirukom. Seringla. So these are the economic stimulus packages which has been bought by the government of India. So idu vandu part 1 video. And
once the government comes in with part 2, I will upload the part 2 sections of it. Puriyudungla? So if you have any other doubts, please do ask me in the Telegram group or even in the comment box below. And I'm ending this video right now. And of course, yes, there happens to be an ongoing economics course in republicas.in, Seringla, where economics for the upcoming UPSC prelims and mains is taken, so you can have a check on it. Fine. So thank you, friends. Thank you for watching, and of course, yes, please do share it with your friends if you feel it's worth it. Fine. So thank you, guys.